வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நம்ம சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில நாட்களாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல, அதுக்காக நான் மன்னிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். முழுமையாக பார்த்த பிறகு தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய லாஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து வீடியோ முழுமையாக பார்க்கணுன்னு உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. இதில் சேர்வது சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. நண்பர்களே, என்னப்பா அப்படி முக்கியமான அப்டேட், நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அப்டேட் என்ன, அதை பார்க்கலாம் என்ன லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? தெளிவாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, இப்போ நம்ம எஸ்பிஓவில் மெயின் வெப்சைட் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். sbo.web.org.in. இதுதான் 2018 நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ போர்ட்டல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இப்போ தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே sbo.web.org.in தான். சரி, இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பரில் இந்தியன் கவர்மெண்ட்டில் டொமைன் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து இந்த சைட்டை வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் அதை பற்றி விளக்கம் கொடுங்க, உங்கள் கம்பெனியை ப்ரைவேட் லிமிட்டடாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதை முறியடிப்பதற்காக அதிலேருந்து வெற்றி கொண்டு நம்ம கம்பெனியை மறுபடியும் நடத்துறதுக்கான முயற்சிகளில் நம்ம நிறுவனம் தொடர்ந்து பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும். அதுவும் நமக்கு இப்போ கடைசி கட்டத்தில் இருக்குது. சரி, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விரைவில் நம்ம sbo.web.org.in ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் பல முறை சொல்லியிருந்தார். இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சிக்கல் அப்படின்னு உடனே யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம நிறுவனம் சரியான முறையில் ரன் ஆக பொழுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ sbo.web.org .in அப்படின்றத நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே யாருமே போகாதீங்க. அதுக்கான காரணத்தை தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த சைட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு தான். ஆனால் நம்முடைய கம்பெனிக்கிட்ட இந்த சைட் இல்லை. என்ன சார் ஆச்சு? அதாவது ஒரு வெப்சைட் அப்படின்றது, ஒரு டொமைன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் பண்ணணும். நம்ம கம்பெனியும் 2018 இந்த சைட்டை ரினியூவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் 2023 நவம்பர்லேயே நம்ம கம்பெனியுடைய அந்த சைட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பிளாக் பண்ணிட்டனால 2024 மார்ச் 31 இந்த சைட்டுக்கான ரினியூவல் டேட் அப்படின்றது வருது. சரிங்களா? பழைய ரினியூவல் முடிஞ்சு இப்போ புதுசாக ரினியூவல் பண்ணணும். ஆனால் நம்மளால் ரினியூவல் பண்ண முடியல. ஏன்? நம்ம அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சைட்டை, இந்தியன் கவர்மெண்ட் பிளாக் பண்ணியிருக்க ஒரு சைட்டை நம்ம ரினியூவல் பண்ண முடியாது. அதனால் ரினியூவல் பண்ண முடியாமல் அது பெண்டிங் இருந்தது. சரி, ரினியூவல் பண்ணலைன்னா என்ன ஆகும் சார் அப்படின்னா, ரினியூவல் பண்ணலன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ணலாம். அந்த சைட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டொமைனை வந்து மறுபடி வேறு யாருனாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? டொமைன் அப்படின்றது நம்ம வாங்குறது தான் இல்லைங்களா? இந்த டொமைனை மறுபடியும் வாங்கிக்கலாம். அது வந்து அந்த கம்பெனி அந்த டொமைனை செல் பண்ணாங்களே, உங்களுக்கு நம்ம எஸ்பிஓ கொடுத்தாங்க இல்லையா, அந்த கம்பெனி மறுபடியும் சேலுக்கு கொண்டு வந்துடுவாங்க, அதை விற்றுருவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். சரி, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம மார்ச் 31 ரினியூவல் பண்ண முடியலை. அப்படி பண்ண முடியலைனாலும் நம்ம கம்பெனி என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இதை நமக்கு சீக்கிரமாக கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம உடனே அது சேலுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம போய் ரினியூவல் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நமக்கு அந்த சைட் அப்படின்றது ஓப்பன் ஆகலை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. எலெக்ஷன் மற்ற விஷயங்களால் நம்மளுடைய இந்த அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் தாமதமாகிட்டுருக்கு. சரிங்களா? அந்த சூழலில் நமக்கு சைட் ஓப்பன் ஆகலை. ஜூன் 19 அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சரி இந்த கம்பெனி வந்து இந்த சைட்டை யூஸ் பண்ணலை, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டொமைனை வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு இந்த டொமைனை நம்ம எஸ்பிஓக்கு கொடுத்த கம்பெனி வந்துட்டாங்க. இதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டொமைனை வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேலுக்கு வந்த உடனே வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வேறு ஒரு நிறுவனம் அந்த டொமைனை வாங்கிட்டாங்க. சரிங்களா? டொமைன் அப்படின்றது நம்ம வாங்கக்கூடியது தான். யாருனாலும் எந்த டொமைனை வேணால் வாங்கலாம். அப்போ வேறு ஒரு நிறுவனம் வாங்கிட்டாங்க. இந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எஸ்பிஓக்கு காம்படிட்டரோ அல்லது இந்திய நிறுவனமோ கிடையாது. இந்த சைட் வந்து இந்தியாவில் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இது எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூரோப் கண்ட்ரியில் இருந்து ஒரு நிறுவனம் வாங்கிட்டாங்க. சரி, வாங்கிட்டனால எதுக்காக இந்த சைட்டை அவங்க வாங்கணும் சார் அப்படின்னா,
இப்போ நம்ம எல்லாருமே இந்த சைட்டுக்குள்ளே அடிக்கடி போயிட்டுருப்போம். இந்த சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பல விஷயங்களுக்கு பண்ணியிருக்கனால இந்த சைட்டில் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு சைட்குள்ளே நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த சைட் மூலமா இந்த சைட்டுடைய யார் இப்போ ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சம் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும். அங்கே வர விளம்பரங்கள் மூலமாக இருக்கலாம். பல விஷயங்கள்னால அந்த கம்பெனிக்கு அதை யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சைட்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் அப்படின்றத விட ஒரு 10,000 20,000 50,000 பேர் கூட சில நாளில் போவோம் இல்லைங்களா. 1,00,000 பேர் கூட நம்ம எஸ்பிஓவில் அந்த சைட்குள்ளே போய் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பேர் இந்த சைட்குள்ளே வராங்க, அப்போ நமக்கு காசு வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த சைட்டை அவங்க அந்த டொமைனை அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் விஷயம். அப்போ அவங்க அதை பை பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்களே அந்த பிளான் சம்திங்லாம் அந்த இமேஜஸோடு போட்டிருப்பாங்க. அதை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி அதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம அந்த சைட்குள்ளே போகிறீங்களா, அதனால் நமக்கு வந்து அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ எஸ்பிஓலேருந்து ஒரு தெளிவான விவரங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சைட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. sbo.web.org.in அப்படின்ற சைட்டுக்கு உள்ளே யாரும் போக வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த சைட்டை நம்ம மறுபடி நம்ம கம்பெனியை வாங்க முடியுமா அப்படின்ற முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த சைட்டுக்குள்ளே யாரும் போக வேண்டாம். அந்த சைட்டுக்குள்ளே போகிறதுனால அதில் வந்து எஸ்பிஓ ஓப்பன் ஆகிடுச்சுனோ அல்லது எஸ்பிஓடைய பிளான் டீட்டெயில்ஸோ ஏதோ ஒரு லிங்க்கு மாதிரி கொடுத்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டால் அதற்கு நம்முடைய நிறுவனம் பொறுப்பாகாது. ஏன்னா நம்முடைய சைட்டே அது கிடையாது. சரிங்களா, அந்த சைட் நம்மளுடைய கம்பெனிக்கிட்ட கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. யாரும் sbo.web.org.in போக வேண்டாம். சரிங்களா, அதே போல் உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட்லையும் இதை பற்றி சார் வந்து 24 நிமிஷம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தயவுசெய்து கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்கிட்டே இதை பற்றி நம்ம கம்பெனி சொல்லிட்டாங்க. சைபர் கிரைம் எல்லாருக்குமே இந்த மாதிரி எங்களுடைய சைட்டை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க, எங்களால் ரினியூவல் பண்ண முடியலை, அந்த கேப்பில் வந்து இந்த டொமைன் வந்து சேலுக்கு போய் வேறு ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய யூசர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த சைட் தெரியும். அவங்க இந்த சைட்டுக்குள்ளே போய் ஏதாவது லாஸ் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை. அதனால் இந்த சைட்டு வந்து சரியான முறையில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக இந்த சைட் அப்படின்றது ஜூன் 19 பிறகு நம்ம எஸ்பிஓவிடம் இல்லை. ஜூன் 19 பிறகு இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய எந்த ஒரு லிங்க்கோ எந்த ஒரு கண்டென்ட்டுக்கும் எஸ்பிஓவுக்கும் தொடர்பில்லை. இதற்குள்ளே எஸ்பிஓ பயனாளர்கள் யாருமே போக வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டேன். இனி நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோஸ் அப்படின்றதும் வந்து சேரும் உங்களுக்கு. தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். வெப்சைட்டுக்குள்ளே யாருமே போகாதீங்க. sbo.web.org.in